தமிழ்நாட்டில் தாவைக்க அரசு ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து சட்டமன்றத்திலே நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. அதில் அதிக மெஜாரிட்டி காண்பிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் 144 ஆதரவாளர்களை மறுபடியும் தாவைக்க அரசு கொண்டு இன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் மாபெரும் வெற்றியை கண்டுள்ளது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்றால் ஒரு புதிய ஆட்சி, அதாவது ஒரு புதிய கவர்மெண்ட் அமைந்தவுடன் அந்த முதலமைச்சர் பெர்மனண்டா தன்னோட போஸ்டை அவர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டமன்றத்துல எம்எல்ஏக்களால அந்த முதலமைச்சருக்கு எவ்வளவு ஆதரவு கிடைக்க வேணும்னு சொல்லி கண்டிப்பா ஒரு லிமிட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 50% ஆஃப் எம்எல்ஏஸ் சப்போர்ட்டிவா இருக்கணும், அப்பதான் அவரோட தன்னோட போஸ்டிங்கை தக்க வைக்க முடியும். ஸோ அதன் பேர்ல இன்னைக்கு தாவேக அரசு தனது ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. இது பாராட்டுக்குரியது. இன்கேஸ் அந்த 50% ஆதரவாளர்கள் இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகிள் 356 படி கவர்னருக்கு பரிந்துரைக்கப்பட்டு பிரசிடென்ட் ரூல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கு இடம் கொடுக்காம நம்ம தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்புல மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. இது பாராட்டுக்குரியது.